கடந்த 11 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் விலை தலா 8 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக மக்களின் மீது இறக்கப்பட்ட பேரிடியாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ திடீர்னு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது தினசரி கூலி மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த போக்குவரத்து எல்லாமே இது மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் முற்றிலும் எவ்வளோத்துக்கு தவிர்த்து குறைக்க முடியுமோ முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். இது குறித்து நாமக்கல் மக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்னால விலைவாசி உயர்வும் ஏறும். இது தினம் தினம் ஏறுது. இப்ப முதல்ல ஒரு தடவை ஏத்துறாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விலையேற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். இதை அரசாங்கம் கட்டுக்குள்ள வச்சு இவ்வளவு 3 வருஷம் பக்கம் ஏத்தாமே இருந்தாங்க. அது மாதிரி இப்பயும் அவங்களால செய்ய சாத்தியம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட அந்த டாக்ஸ்ல இருந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னா பொதுமக்கள் கொஞ்சம் பயனடைவாங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டீசல் சுமார் லிட்டருக்கு 6 ரூபாயும் பெட்ரோல் 7 ரூபாய் அளவில் உயர்ந்து விட்டது. இது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில இது மேலும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம். இப்ப பெட்ரோல் விலை ஏத்துறதுனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாயிட்டே வருது. அதனால காய்கறி விலை ஏறுது, சாமானிய மக்களுக்கும் விலை ஏறிட்டே போகுது. இதனால அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மெயினா கட்டுமான பொருள் விலை ஏற்றம் அடையுது. கம்பி, சிமெண்ட், மணல், ஜல்லி எல்லாமே எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுது. கட்டட வேலையெல்லாம் கட்டட வேலை இல்லைன்னா அங்க தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப அவல வேலை இல்லாத திண்டாட்டத்தினால ரொம்ப அவல நிலைக்கு தள்ளப்படுறான். மத்திய அரசு இதை முடிவு எடுத்து சரியான ஒரு தீர்வு காணணும்னு நாங்க தொழிலாளர் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம்.